Hola! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. நகை முன்பதிவு திட்டம் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் 100% செய்தாரம் கிடையாது. பழைய நகையின் அதே எடைக்கு புது நகை. லலிதா ஜுவல்லரி. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு RK ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப கள்ளக்குறிச்சியில ரொம்ப ஒரு அவலமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 2 நாட்களா தமிழகத்தையே உலுக்கிட்டு இருக்கு அந்த சம்பவம். 50 பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க. கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் அருந்தி. இந்த விவகாரத்துல தமிழக அரசை நோக்கி பல விமர்சனங்கள், பல குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. தமிழக அரசினுடைய அந்த இயந்திரம் அது முற்றிலுமா தோல்வி அடைஞ்சதனுடைய அறிகுறி இது அப்படின்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நிச்சயமாக அதெல்லாம் ஒத்துக்கொள்ளக்கூடிய விமர்சனமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இப்போ 52 பேர் இது மட்டும் இறந்திருக்காங்க. இனி எத்தனை பேர் இறக்க போறாங்க நமக்கு தெரியாது. இன்னும் பலர் சீரியஸா இருக்கிறாங்க. இதுல முக்கியமான தவறு எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் கலாச்சாரம் விட்டுறது தவறு, அது விஷச்சாரமாக இருந்தது தவறு, அதெல்லாம் தவறுகள் தான். ஆனால் அதை தாண்டி நிர்வாக ரீதியாக பல தவறுகள் நடந்துட்டு இருக்கிறது. இந்த கலெக்டருக்கு என்னங்க, அவர் அந்த விஷயத்தை எக்ஸாமின் பண்ணாமே, அதாவது இது கள்ளச்சாராய மரணமா இல்லையா என்று தெரியாமையே அவர் என்ன செய்திருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இது கள்ளச்சாராய மரணம் இல்லை என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. அதனால எத்தனை உயிரிழப்புன்னு கேக்குறேன். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அது அந்த ஒரு 7-8 மரணங்கள் நடக்கிறது. அந்த தருணத்தில் அவர் என்ன செய்திருக்கணும்? அது கள்ளச்சாராய மரணமா இல்லையா என்று அறிவதற்கு மிக எளிதாக அறியலாங்க. அந்த வீட்டுல போய் விசாரிச்சா அறியலாம். நீங்க உங்களுடைய சொகுசு அறையில் உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய அந்த PA ஜெனரல் கேட்டாங்கன்னா அவர் மிஸ்லீட் தான் பண்ணுவாங்க. எல்லாரும் மிஸ்லீட் தான் பண்ணுவாங்க. எதற்கு மிஸ்லீட் பண்றாங்கன்னா, அவங்க எல்லாருமே அந்த சிஸ்டத்துல என்ட்ரன்ஸ்டா இருக்காங்க. எல்லாருக்குமே கட்டிங் போகுது. கட்டிங்னா நான் குவார்டர் சொல்ல, காசு போகுது. அப்ப அவர்கள் எல்லாருமே அதனுடைய உடந்தையாகத்தான் இருப்பார்கள். அப்ப இவர் முதன்மையாக செய்திருக்க வேண்டிய விஷயம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சு அதற்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்க வேண்டும். அது இப்ப நாம பல முக்கியமான பெரிய கோவிட் எல்லாம் தாண்டி வந்திருக்கோம். இந்த கோவிட்ல நாம என்ன செஞ்சோம்? கோவிட்ல ஜெயராதாகிருஷ்ணனும் விஜயபாஸ்கரும் அதை தாண்டி வந்த MK ஸ்டாலின் சரி, அனைவரும் உண்மையை பேசினார்கள். சுப்பிரமணியம் அனைவரும் உண்மையை பேசினார்கள். எங்க பிரச்சனை இருக்கோ அது பிரச்சனை என்று கூறினார்கள். என்ன நடக்கும் என்று அவர்கள் முன்கூட்டியே கூறினார்கள். வீட்டில் எதற்கு இருக்கணும் என்று விளக்கினார்கள். இந்த மாதிரியான விஷயங்களை இந்த தருணத்தில் செய்வதற்கு தவறிவிட்டார் கலெக்டர். அவரை சும்மா அவரை டிரான்ஸ்பர் பண்றதுல அர்த்தம் கிடையாது. அவருக்கு எதிராக கிரிமினல் நெக்லிஜென்ஸுக்கு வழக்கு தொடர வேண்டும். அது அட்லீஸ்ட் பொதுநல வழக்குகள் சேர்ந்து யாராச்சும் தொடர வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இது முதன்மையான பிரச்சனை. அப்பதான் அதனுடைய அடிப்படையில் யாரெல்லாம் இருக்கிறார்கள், யாரெல்லாம் கலெக்டருக்கு தவறான தகவலை கொடுத்தார்கள் என்றெல்லாம் வெளிவரும். இது எல்லாமே வெளிவரணுங்க. என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன் கள்ளச்சாராயத்துக்கு உடந்தையாக இருந்திருக்கிறது. ஒரு மாவட்டமே கள்ளச்சாராய காசுல அப்படியே பொங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இது ஒரு பக்கம். அடுத்ததாக அரசு தரப்புல இப்போ ஆறுதல் சொல்றதுக்கு நீங்க இம்மீடியட்டாக ஆளை அனுப்பியிருக்க வேண்டும். அது யாரை அனுப்பியிருக்க வேண்டும் மட்டும் பாத்தீங்கன்னா, நிச்சயமாக ஒரு சீனியர் அமைச்சரை அனுப்பியிருக்க வேண்டும். இப்போ உதயநிதியை அங்க அனுப்புறதே உதயநிதியுடைய அரசியலை இல்லை என்றால் அரசியல் வாழ்க்கையை காலி பண்ற ஒரு விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவிட்டியான விஷயம். இவர் ரொம்ப இளமையான ஒரு மனிதர். அவர் இன்றைக்குன்னா ஒரு 2021 தான் அரசியலுக்கு வர்றாரு. அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து இல்லை என்றால் அதுல ஹேண்டில் பண்ணி அனுபவம் கிடையாது. அதனால அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த துறை அமைச்சரோடு சைட்ல உட்கார்ந்துட்டு அவர் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது நிச்சயமாக முறையில்லை. ஏன் முறையில்லைன்னு பாத்தீங்கன்னா, இந்த அமைச்சர் இருக்காரு இல்லையா, தண்டராம்பட்டு வேலு அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இன்சார்ஜ். அவர் ஏற்கனவே இன்சார்ஜ். அப்ப இன்சார்ஜ் இருக்கின்ற அமைச்சரும் இந்த சிஸ்டத்துக்கு பாகமானதான் இருக்காங்க. அங்க இருக்கின்ற MLAs, அங்க இருக்கின்ற அமைச்சர்கள், அந்த மாவட்டத்தை சார்ந்த நபர்கள் யாருமே அந்த சிஸ்டத்திலே இருந்திருக்கூடாது. அதாவது உதயநிதி அங்க வரும்போது தண்டராம்பட்டு வேலு அங்க இருந்திருக்கூடாது. அப்பதான் மக்களுக்கு ஒரு தைரியம் வரும். ஓகே, நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த அரசு முடிவு செய்திருக்கிறது, நிச்சயமாக நமக்கு வேண்டிய உதவிகள் செய்து தரும் என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள். இது உதயநிதியினுடைய அரசியல் வாழ்க்கையை காலி பண்றதுக்காக நடத்த ஒரு விஷயமாகத்தான், ஒரு கான்ஸ்பிரசியாகத்தான் நான் பார்க்கிறேன். அவரை கொண்டாய் அவங்க உட்கார வச்சு அவருக்கு இந்த விஷயங்களை அணுக தெரியுமா, பேச தெரியுமான்னு பாத்தீங்கன்னா, அதற்கான ஒரு பக்குவம் வேணும். இப்ப என்னை கொண்டு உட்கார வச்சாலும் என்னால் முடியாது. நான் இன்னைக்கு அரசியலுக்கு நான் நாளைக்கு உட்கார்ந்து இல்லை என்றால் 2 வருஷம் கழிச்சு உட்கார்ந்து இந்த விஷயத்தை அணுக முடியாது.
அப்ப இது அடுத்த ஒரு தவறாக பார்க்கிறேன். நிச்சயமாக மு க ஸ்டாலின் அங்க போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது, அதை நான் அறிகிறேன். அப்போ அடுத்ததாக யாரை அனுப்பினா ஒரு சீனியரை அனுப்பி வைக்க வேண்டும். இது அடுத்த பிரச்சனை. அன்றைக்கே சென்றிருக்க வேண்டும். அன்றைக்கே சென்று அந்த மாவட்டத்தினுடைய கம்ப்ளீட் இன்சார்ஜ் எடுத்துக்க வேண்டும். எப்படி ஒரு தேர்தலுக்காக ஒரு அமைச்சரை அனுப்புகிறீர்களோ, பொறுப்பாளர்களை அனுப்புகிறீர்களோ, அவர்கள் எவ்வளவோ முன்னால சென்று அந்த என்டையர் இதை வந்து அப்படியே கையில் எடுத்துட்டு அதன் பிறகு வந்து அவர்கள் வந்து ஒரு ஒரு சிஸ்டத்தை அங்க ஏற்படுத்துவார்கள் இல்லையா, அந்த என்னென்ன செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் செய்வார்கள் இல்லையா. இது ரெண்டாவது தவறாக பார்க்கிறேன். அப்போ நிர்வாக இடத்துலயும் தவறு இருக்கிறது, கட்சியினுடைய தரப்பிலும் தவறு இருக்கிறது. அப்போ முழுக்க முழுக்க தோல்வி அடைந்தது இந்த ஒரு விஷயத்தில் திமுக. இது முதல் முறையா இருந்தா பரவாயில்ல, இது முதல் முறையா இருந்தா பரவாயில்ல. ஏற்கனவே மரக்காணத்துல இதே கவர்மெண்ட்ல இதே மாதிரியான சிக்கல் ஏற்பட்டு 20 பேருக்கு மேல இறந்த ஒரு ஆல்ரெடி ஒண்ணு நடந்திருக்கு. அதுல இருந்து ஒரு பாடம் இந்த அரசு வந்திருக்கணும்ல, அந்த பாடத்தை வந்து அரசாங்கம் வந்து கற்றுக்கொள்ளலையோ? அரசாங்கம் கற்றுக்கொள்வதை விட இது வந்து ஆட்சி இங்க அதிகாரிகள் கற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இது வந்து ரெண்டு தரப்புலங்க. அதாவது சென்னையில இருந்து நீங்க இது முழுசா ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அங்க இருக்கின்ற அரசியல்வாதிகள், அங்க இருக்கின்ற அதிகாரிகள், அங்க இருக்கின்ற பாக்கி இருக்கின்ற ப்ராமினன்ட் சிட்டிசன்ஸ், இவர்கள் செய்ய வேண்டிய விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்ப இவர்கள் எல்லாருமே இதுக்கு ஒத்தாசை செய்திருக்கிறார்கள் என்றதான் உண்மையான முகமாக இருக்க முடியும், உண்மையான விஷயமா இருக்க முடியும். அப்ப நான் கேட்கிறேன், அங்க ஆளுங்கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள், அது ஒரு உதயசூரியன் ஆனாலும் சரி இல்ல கார்த்திகேயன் ஆனாலும் சரி, இவர்களை ஏன் இன்னும் விட்டு வைத்திருக்கிறீர்கள் என்ற கேள்வி இருக்கிறது. அது ஒண்ணு. ரெண்டாவதாக அங்க இருக்கின்ற சீனியர் அமைச்சர், அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் கன்றாம்பட்டு வேலு தான். அவரை இன்னும் அந்த பொறுப்புல தான் இருக்கிறாரு. அவரை ஏன் அந்த பொறுப்புல இருந்து விடுவிக்கவில்லை என்ற கேள்வி இருக்கிறது. அடுத்ததாக ஆட்சியாளர்களை பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை மாத்திருக்காங்க. அங்க ஆட்சி செய்கிற நபர்களை பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை மாத்திருக்காங்க. எஸ்பியை வந்து சஸ்பென்ஷன்ல வச்சிருக்காங்க. ஒரு 10-12 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதானா? முடிஞ்சு போச்சா? பாக்கி இருக்கின்ற நபர்கள், அதாவது எக்ஸம்ப்ளரி பனிஷ்மெண்ட் என்று கூறுவார்கள். அதாவது யோசிக்க முடியாத, அதாவது நம்மளுடைய ரூல்ஸ்ல இருக்கிற ஆனால் யோசிக்க முடியாத ஒரு பனிஷ்மெண்ட் வந்து முதல்வர் வந்து இவர்களுக்கு வழங்கி இருக்க வேண்டும். ஒண்ணு, அது ஒரு அரசாங்கத்தினுடைய அடிப்படையில். கட்சியில வந்து நீங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு துணை போனால், அதாவது ஒவ்வொரு ஊழலுக்கும் 15,000 ரூபாய் வாங்கினால் நீங்க இந்த கட்சியில் இருக்கிறதுக்கு யோகிதை இல்லை, அருகதை இல்லை, நான் நிச்சயமாக இந்த கட்சியை விட்டு விரட்டுவேன் என்ற அடிப்படையில் வந்து கட்சியில் இருந்து அட்லீஸ்ட் ஒரு 20 பேரை வந்து இப்ப டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். ரெண்டும் நடக்கவில்லை. அப்ப கட்சியினுடைய அந்த மட்டத்திலையும் சரி இல்ல ஆட்சியினுடைய மட்டத்திலும் சரி டெபினட்டாக பெரிய ஃபெயிலியூர் நடந்ததுக்காக தான் பார்க்கிறோம். நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஏற்கனவே ஒரு விஷச்சாராய மரணம் வந்து தமிழகத்துல வந்து பெரிய அளவில் வந்து நடந்திருக்கிறது. இது நாம் கேட்காத விஷயமா இருக்கிறது. நான் வந்து சரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு சார். அதை தாண்டி இப்ப நான் 70 80 எல்லாம் கேட்ட விஷயங்க. கள்ளச்சாராய மரணம் என்பது கேரளால கூட இருந்திருக்கிறது. 70 80 கேட்ட விஷயம் தான். நாம இந்த ஜெனரேஷன் வந்து தெரியாத விஷயமா இருக்கிறது. நான் அந்த விழுப்புரம் இதுல அந்த டெத்தை பத்தி குறிப்பிடும் போது நான் ஒரு முறை சொல்லியிருந்தேன். அதாவது நீங்க எல்லாம் கேட்டிருக்கவே மாட்டீங்க. இதான் 2வது முறையாவது. அது எவ்வளவு பெரிய ஒரு ஷாக்குன்னு பாருங்களேன். அதாவது 52 பேரு இல்லை என்றால் இன்னும் பலரும் வந்து உயிருக்கு துடிச்சு கொண்டிருக்கிறார்கள். அது ஏன் துடிச்சு கொண்டிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா இந்த கலெக்டருடைய ஒரே ஒரு மெத்தனம். அவர் வந்து இல்ல இது பிரச்சனை இல்லை, இது வந்து கள்ளச்சாராய மரணம் கிடையாது என்று அவர் சாதித்த போது வீட்டுக்கு எடுத்துன்னு போனவன் வந்து வச்சிருந்தவன் வந்து குடிச்சிட்டான். அது குடிச்சதுனால வந்து அடுத்த பாதிப்பு வருகிறது. அதனால மறுபடியும் வந்து இப்போ பலரும் வந்து ஆஸ்பத்திரிக்கு வர்றதுக்கே வந்து மறுத்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்து அடுத்து வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்ற பயம். இந்த பயம் வேற இருக்கிறது. இது வந்து இந்த கள்ளச்சாராயம் வந்து கம்ப்ளீட்டாக 100% தடுக்க முடியாதுங்க. தமிழ்நாட்டுல தடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஒரு ஊர்லயும் தடுக்க முடியாது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விழாக்கானாலும் சரி, எந்த ஒரு கல்யாணம் கருமாறி குழந்தை பிறப்பு என்ன இருந்தாலும் சரி, நிச்சயமாக கள்ளச்சாராயம் புழங்கத்தான் செய்யும். கிராமங்கள்ல புழங்கத்தான் செய்யும். நகரங்கள்ல கிடையாது, கிராமங்கள்ல புழங்க செய்யும். நகரங்கள்ல வந்து டாஸ்மாக் வந்து தண்ணி மாதிரி ஓடிக்கொண்டிருக்கு. இதுதான் இங்க நிலையா இருக்கிறது. நகரங்கள்ல ஏன் ஓடுன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. நகரத்துல இருக்கிறவனுக்கு வந்து அது அஃபோர்டபிலிட்டி இருக்கிறது. ஏனென்றால் 150 ரூபாய்க்கு அவன் வந்து ஒரு குவார்டர் வாங்கி குடிக்கிற நிலையில் இருக்கிறான். ஆனா கிராமத்துல ஆளுக்கு வந்து ஒரு 500 ரூபாய். இப்ப அந்த ஒரு அம்மாவோட ஒருத்தர் கூட பேசினாரு. 500 ரூபா தான் எனக்கு இருக்கிற கூலிய. அந்த 500 ரூபாய் நான் போய் 150 ரூபா வந்து டாஸ்மாக் கொடுக்கணுமான்னு கேட்கும்போது அதுவும் வந்து கிக்கு ஏறாதுங்கிறாரு. அப்படி இருக்கும்போது தான் ஒரு 60 ரூபாய்க்கு இது பொட்டலம் வாங்கி குடிக்கிறான்னு ஒரு முடிவுக்கு வந்து அவங்க வருகிறார்கள். இது இருக்கத்தான் செய்யும். இது வந்து ஒரு சோசியல் ஈவில். இது வந்து அங்கங்க இருக்கின்ற போலீஸ்காரர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல் இருக்கிறாங்க, பிடபிள்யூஆர்கள், இவர்களால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இவர்களை தாண்டி இது வந்து ஒரு கமர்ஷியல் ஆகும் போது, இல்லையென்றால் ஒரு அரசியல்வாதி அதுக்குள்ளால வரும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அது கமர்ஷியல் ஆகுது. அதாவது நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் பண்ணுங்க,
எதுக்கு ஒரு ஊரல் போடுறீங்க, 1000 ஊரல் போடுங்கன்னு சொல்லிட்டு அதை கமர்ஷியலா எடுத்துட்டு போகும்போது அது பெரும் பிரச்சனையை வந்து உருவாக்குகிறது. அதனுடைய விளைவாகத்தான் பார்க்கிறோம். இங்க வந்து அரசியல்வாதிகள் முழுக்க முழுக்க இன்வால்வ்டு, அதிகாரிகள் முழுக்க முழுக்க இன்வால்வ்டு, எல்லாருமே கட்டிங் வாங்கி கொண்டிருந்தார்கள். அந்த என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷனை எக்ஸம்ப்ளரி பனிஷ்மெண்ட் ஆண்டர் த ரூல்ஸ், தமிழ்நாடு ஜெனரல் சர்வீஸ் ரூல்ஸ்ல உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதற்கு எக்ஸம்ப்ளரி பனிஷ்மெண்ட் செய்திருக்க வேண்டும். அது செய்யவில்லை. ஒண்ணு. ரெண்டாவதாக கட்சிக்காரனை வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து வெளியேற்ற முடியுமோ அது செய்யவில்லை. ஒரு 10 பேரை வெளியேற்றினா தான் இன்னொரு இடத்துல சாராயம் காய்ச்சறவங்க வந்து சாராயம் காய்ச்சாமல், இல்லை என்றால் சாராயம் இல்லாத ஈத்தைல் ஆல்கஹால் கிடைக்காத ஒரு சமயத்துல வந்து மெத்தனால் போட்டு கலக்காமல் இருப்பான். ஐயோ அப்பா எனக்கு வரலப்பா, இன்னைக்கு மேட்டர் வரல, எத்தனால் வரல என்று சொல்லி அவன் வந்து சமாளிப்பான். அந்த பயத்தை வந்து இன்னும் முதல்வர் உருவாக்கவில்லை. இப்ப நீங்க கலெக்டருடைய அந்த அவருடைய ஸ்பீச் பத்தி சொல்லியிருந்தீங்க, அவருதான் முக்கியமான காரணமா இந்த இதுக்கு பின்னாடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு குற்றச்சாட்டும் முதல்வர் மீது வைக்கப்படுவது என்னன்னா, அவர் வந்து அதிகாரிகள், அதாவது பியூரோக்ரஸியும் போலீஸும் சொல்றத அப்படியே கேட்டு அதன் அடிப்படையிலேயே செயல்படுறாரு. அதனாலதான் வந்து ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில கூட, இதே கள்ளக்குறிச்சியில அந்த பள்ளி மாணவி விவகாரத்திலையும் வந்து ஒரு பதட்டமான சூழல் உருவாச்சு. இப்போ அதே மாவட்டத்துல திருப்பி இன்னொரு மிக மோசமான ஒரு பேரவலம் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் இந்த ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்லப்படுது இல்ல சார்? இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல இது வந்து தகவல்கள் ஒரு முதலமைச்சருக்கோ அமைச்சர்களுக்கோ தகவல் வந்து ஆகாயத்திலிருந்து வர்றது கிடையாது, அதிகாரிகிட்ட தான் வரும். அதிகாரிகிட்ட இருந்து எங்க இருந்து வருங்க? கலைஞருக்கு எங்க இருந்து வந்துட்டு இருந்தது? பத்திரிகையாளர்கிட்ட இருந்து வரும், அதிகாரிகள்கிட்ட வந்து இருந்து வரும், கட்சிக்காரர்கிட்ட வந்து இருந்து வரும். பொதுமக்கள் எல்லாம் நீங்க ஒரு போன் போட்டு முதல்வரை வந்து ரீச் பண்ண முடியாது. அப்ப இந்த 3 தானுங்க சோர்ஸ். அதாவது பத்திரிகையாளர்கள், அதே நேரத்துல கட்சிக்காரன், அதே ஆட்சியாளர்கள், அதாவது இவர்கள் அதிகாரிகள். இந்த 3ஐ தவிர வேற வழியே கிடையாது. அப்ப இது கேட்கறதுல என்ன தவறுன்னு கேட்கறேன். இது வந்து சும்மா முதல்வரை பத்தி ஏதோ அவதூறு பரப்புனதுக்காக ஏதோ பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்ப நான் இன்னொன்னு சொல்றேங்க, இது வந்து இந்த ஒரு வாரத்திலேயே நாம இதை மறந்து விடுவோம். நீங்களும் நானே மீடியா வந்து எந்த அளவுக்கு இதுல வந்து இன்வால்வ்டு? அவனுக்கு காசை வாங்கிட்டு கமெண்ட் தானே உட்காந்துருந்தான். போயிட்டு எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதானே. கல்ராயன் மலையில காய்ச்சல் என்ன உங்களுக்கு எனக்கு தெரியலையா? நாம ஏன் பண்ணலான்னு கேட்கிறேன். நம்மளுடைய ஃபெயிலியரையும் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி நான் கூற வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு வாரத்துல நாம 2 பேரும் மறந்துடுவோம், எல்லாரும் மறந்து போறாங்க. ஆனா முதல்வர் வந்து அதனுடைய முக ஸ்டாலின், நான் அறிந்த முக ஸ்டாலின் அவருடைய மனதில் இது வந்து உறுத்தி கொண்டே இருக்கும். இந்த சமீபத்தில் கூட 2016 நம்ம இந்த ப்ரொஹிபிஷனை பத்தி கொண்டு வந்தது, இதை பத்தி பேசிட்டு இருந்தாரு. அப்போ அந்த அளவுக்கு, அதாவது 2016 அது கொண்டு வந்தது தவறா சரியா என்று இன்னும் விவாதித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர். அவருக்கு வந்து இதை விட பெரிய ஒரு அவலம் கிடையாது. 2021 அதிகாரத்துக்கு வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு அவலம் கிடையாது. அப்கோர்ஸ் இதுக்கு முன்னால் ஒரு மரணங்கள் நடந்திருக்கிறது. பட் இந்த அளவுக்கு பேரு கட்டுற அளவுக்கு, அதாவது 2021 இருந்து அவர் செய்தன அத்துணை நல்ல விஷயங்களும் வந்து ஏறத்தாழ வாஷ் அவுட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு அதிகாரிகளும் கட்சியும் சேர்ந்து முக ஸ்டாலினுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறது. அவருடைய ஹார்ட் ஒர்க்கு இன்னைக்கு இது பரிசு தான். அப்ப அந்த அளவுக்கு கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு வந்து முதல்வரை வந்து பழிப்பதில் என்ன ஒரு மகிழ்ச்சின்னு எனக்கு புரியவில்லை. அப்ப அது தவறு. அது ஒரு எடப்பாடி பழனிசாமி ஆனாலும், ஜெயலலிதா ஆனாலும், கருணாநிதி ஆனாலும், முக ஸ்டாலின் ஆனாலும் இன்ஃபர்மேஷன் வர்றது 3 சோர்ஸ் தான். ஒண்ணு பத்திரிகையாளர், இன்னொன்னு கட்சிக்காரர், 3வது வந்து அதிகாரிகள். இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல வந்து நீங்க என்ன வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொண்டு நீங்க எதை வந்து நீங்க செயல்படுத்த போறீங்கன்னு தான் அவருடைய கேள்வியா இருக்கிறது. என்னை பொறுத்தவரை முதல்வர் இன்னும் எக்ஸம்ப்ளரி பனிஷ்மெண்ட் கொண்டு வரவில்லை. அதாவது எவனும் நடுங்கத்தக்க விதத்தில் வந்து அடுத்த பனிஷ்மெண்ட் இருக்க வேண்டும். அந்த பனிஷ்மெண்ட் இன்னும் வரவில்லை என்றுதான் நான் கூறுகிறேன். அது கட்சிக்காரர்கள் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் தமிழகம் எம்பாடும் வந்து கஞ்சாவானாலும் சரி, கள்ளச்சாராயமானாலும் சரி, ஆறு போல ஓடிக்கொண்டிருக்கிறது என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. சரி, இப்ப மதுவிலக்கு பிரிவு அதோடைய ரோல் வந்து இந்த விஷயத்துல மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்கி இருக்கு. மதுவிலக்குக்குன்னு தனி பிரிவு இருக்கு, அதுக்குன்னு தனி இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அதுக்கு ஒரு அமைச்சரவை இருக்கு, அதுல மாவட்டம் தோறும் அதுக்கான காவலர்கள் இருக்காங்க. இவ்வளவு இருந்தும் இந்த கள்ளச்சாராயம்ங்கிறது நடக்கிறது அப்படிங்கிறது ரெகுலராகவே நடந்துட்டு தான் இருந்திருக்கு. ஏதோ இன்னைக்கு வந்து அங்க ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்ததுனால நம்ம எல்லாருக்கும் தெரிய வருது, தமிழ்நாடு இதை பத்தி பேசுறோம். ஆனா இது ரெகுலரான ஒரு விஷயமா இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது, இப்படி ரெகுலரா ஒண்ணு நடக்கும் போது மதுவிலக்கு பிரிவு அப்படி அதோடைய ரோல் ஒரு கொஸ்டினுக்கு உள்ளாகுது இல்லை? இது எப்படி சார் பாக்குறது? இல்ல, அந்த டிபார்ட்மெண்ட் வந்து வைண்ட் அப் பண்ணிடலாங்க. அது தேவையற்ற டிபார்ட்மெண்ட் நான் கருதுறேன். அது வேற ஒண்ணும் இல்ல,
லஞ்சம் வாங்குறதுக்கான கலெக்ட் பண்றதுக்கு ஒரு டிபார்ட்மெண்டாகத்தான் நான் பார்க்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. இதுல கூட இந்த கல்ராயன் மலைப்பகுதியில கூட இந்த ஒவ்வொரு ஊர்களுக்கும் வந்து 15,000 ரூபாய் எவன் கொடுக்கலையோ அவனுடைய லிஸ்ட் எடுத்துட்டு வந்து ஒருத்தருடைய ஒரு விஐபி முக்கியஸ்தர் அவருடைய தம்பி வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பிடபிள்யூக்கு தான் கொடுக்குறாரு. அவங்க தான் அதுக்கு அதன் பிறகு வந்து எவனாலும் டிக் பண்றானோ அவனை வந்து ரேட் பண்ண மாட்டாங்களாமா. இது ஒரு விஷயமாக அங்க லோக்கல் தம்பி ஒருத்தர் எனக்கு இன்னைக்கு வந்து தகவல் போட்டிருக்கிறாரு. அப்ப இப்படி இருக்கின்ற விஷயங்கள் இருக்கும்போது எதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் கேட்கிறேன். அது தவிர அதை வந்து கம்ப்ளீட்டா கிளச்சி விட்டு அங்க இருக்கிற நபர்களை கம்ப்ளீட்டாக நீங்க போலீஸ் போர்ஸ்ல வந்து அப்சர்வ் பண்ணிக்கீங்க. இன்னும் போலீஸ் போர்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கன்னு சொல்றேன். கல்ராயன் மலையில வந்து 4 செக் போஸ்ட் இருக்குங்க. போலீஸ் செக் போஸ்ட் இருக்குது, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது, பிடபிள்யூ செக் போஸ்ட் இருக்குது. இவ்வளவு செக் போஸ்ட் இருந்து கூட இப்ப என்னன்னா செக் போஸ்ட் அதிகரிக்க மாமூலும் அதிகரிக்கிறது போலதான் தெரிகிறது. அதை டிபார்ட்மெண்டா மாமூல் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து இவர்கள்லாம் வருகிறது. அதன் பிறகு வந்து எப்படிங்க பிசினஸ் நடத்த முடியும்? இந்த மாதிரியான எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. அப்ப பிஇடபிள்யூ ஃபர்ஸ்ட் டிஸ்பேட் பண்ணிட்டு அதையெல்லாம் போலீஸுக்கு கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக ஒருத்தருடைய ஒரு ஈடுபாடு இல்லை என்றால் அவரை பத்தி நான் பேசவில்லை. ஹோம் செக்ரட்டரிக்கு இதுல முக்கிய பங்கு இருக்குதுங்க. ஹோம் செக்ரட்டரி என்ன செய்து கொண்டிருந்தார்? போன வருடம் வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்கிறது. ஹோம் செக்ரட்டரி இருக்காங்க, டிஜிபி வந்து அதற்கு பிறகு வந்த டிஜிபி தான். ஹோம் செக்ரட்டரியினுடைய ரோல் என்ன என்று நான் கேட்க விரும்புகிறேன். இதுல ஒரு ரோலும் கிடையாது. அவங்களுக்கு தகவல் வரவில்லையா, இல்ல கலெக்டர் அவங்ககிட்ட வந்து ஒன்று சொல்லவில்லையா, இல்ல பாக்கி இருக்கின்ற அதிகாரிகள் அவங்ககிட்ட பேசவில்லையா என்ற ஹோம் செக்ரட்டரி வந்து கம்ப்ளீட்டாக வெளியே இருக்கிறாரு. யூனிஃபார்ம் சர்வீசஸ் தான் நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அது தாண்டி வந்து ஹோம் செக்ரட்டரியோட ரோலை வந்து நான் கேள்வி கேட்கறேங்க. இதுல என்ன ரோல் இருக்கிறதுன்னு கேட்கறேங்க. அவங்களுக்கு என்ன ஒரு இதுவும் கிடையாது. அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்பர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இன்னும் அங்க அதே சீட்ல வந்து அள்ளி பிடிச்சி உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்ப அவர்களுடைய ரோல் என்னன்னு கேட்கிறேன். அவர்களால் இந்த கள்ளச்சாராயம் வந்து தமிழகத்தில் இந்த அளவுக்கு புழங்கி கொண்டிருக்கிறதே, இதை வந்து போலீஸ் துறையை முடுக்கி விடுவதில் அவர்களுக்கு ஏதாச்சும் ரோல் இருக்கா இல்லையா? இல்ல முதலமைச்சருக்கு மட்டும்தான் ரோல்னா அது வந்து அடுத்த பிரச்சனை. இவங்க வந்து சும்மா சம்பளம் வாங்கிட்டு போறதுக்கு முன்னால 2 காரு பின்னால 2 காரு, எந்த ஹோட்டலுக்கு போனாலும் அங்க ஒரு 10 போலீஸ்காரர் நிக்கிறேன், அந்த ஒரு பாணியில தான் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அது வேற விஷயமா இருக்கிறது. முதலமைச்சருக்கு மட்டும்தான் ரோலா, இல்ல ஹோம் செக்ரட்டரிக்கு ஒரு ரோலும் இல்லையான்ற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். இப்ப நீங்க முன்னாடி சொன்னீங்க பேசும்போது இந்த தீவிரமான நடவடிக்கைகளை வந்து எடுக்கணும் அதிகாரிகள் மேல அப்படிங்கறத சொல்லிருந்தீங்க. அப்படி எடுக்கிறது மூலமா மட்டுமே இந்த விஷயத்த இன்னொரு இன்சிடென்ட் நடக்காம தடுத்துட முடியுமா? இல்ல, முடியாதுங்க. ஏனென்றால் கிராமங்கள்ல இது நடந்து கொண்டுதான் இருக்கும். அதாவது கள்ளச்சாராயம் பல வீடுகளில் கூட பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள். அது நிச்சயமாக நீங்க வந்து அதை கடந்து போக முடியாது. ஆனால் நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு எல்லை மீறி போறதுதான். அந்த எல்லை மீறி போறது எப்போ நமக்கு தெரியும் பாத்தீங்கன்னா அது இன்டெலிஜென்ஸ் மூலியமா தெரியுமே தவிர நிச்சயமாக ஒரு பிஇடபிள்யூ ஆளை வச்சோ இல்லை என்றால் வேற ஒரு ரீதியில் நமக்கு தெரியாது. அப்ப அது எல்லை மீறி எப்போ போகும் பாத்தீங்கன்னா அது கமர்ஷியல் ஆகும்போது மட்டும்தான் போகும். ஏன் அதிமுக காலத்துல கிடையாதா? கல்ராயன் மலையன்ற மலையே கிடையாதா? இப்ப பாண்டிச்சேரியில இருந்து சரக்கு ஒழுகலையா? ஆந்திரால இருந்து சரக்கு ஒழுகலையா? பார்த்தா எல்லா இடத்துலயும் இருந்ததுங்க. ஆனா ஏன் அப்ப நடக்கலன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் அந்த அளவுக்கு கிடையாது. ஆமாமா, அதான் சொல்றேன். 10 வருடமாக கள்ளச்சாராயம் வந்து எல்லா இடத்துலயும் தான் இருந்தது. ஆனால் அவர்கள் ஒரு இடத்துல வந்து கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல வந்து அரசியல்வாதிகளுடைய பெரிய அளவுல இன்வால்மெண்ட் கிடையாது. ஊர் தலைவருக்கு தெரியுங்க, ஊர் தலைவருக்கு தெரியாம நீங்க காய்ச்ச முடியாதுங்க. யாரும் அதை மறந்துட முடியாது. அப்ப ஊர் தலைவர் அந்த மாதிரியான கீழ் மட்டத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய இன்வால்மெண்ட் இருக்கிறது. அவர்கள் வந்து காசுக்கு பெரிதும் ஆசைப்பட்டவர்கள் கிடையாது. 1-2 பேர் இருக்கலாம், அங்கங்க இருக்கலாம், அதுலதான் தவறு நடக்கிறது. அப்படி இருக்கின்ற ஒரு சிஸ்டம் தான் ஒர்க் அவுட் ஆகுமே தவிர இது அதற்கு மேல இருக்கின்ற அரசியல்வாதிகள் ஒரு எம்எல்ஏ வந்து இதுல இன்வால்வ் ஆகும்போது இந்த மாதிரியான பிரச்சனை வருது. அது அப்பதான் கமர்ஷியலா மாறுது. கமர்ஷியலா மாறும்போது வந்து நீங்க நகரப்புறத்திலேயே வந்து விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு வசதி வந்து அந்த எம்எல்ஏ பண்ணி கொடுக்குறாரு. அப்பதான் பிரச்சனை வருகிறது. இல்லை என்றால் ஒரு மாவட்ட செயலாளர் பண்ணி கொடுக்குறாரு, இல்லைன்னா பகுதி செயலாளர் பண்ணி கொடுக்குறாரு. அப்பதான் பிரச்சனை வருது. சென்னையில வந்து எவ்வளவுங்க ஆந்திராவுக்கு சரக்கு வந்து ஓடிக்கொண்டே இருக்குது இல்லையா? இதையும் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. இது எல்லாமே ஒத்தாசு தானங்க, செட்டப் தானங்க. இந்த செட்டப் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப அந்த செட்டப்பை எப்படி முடிக்க முடியும்னு பாத்தீங்கன்னா இந்த அதிகாரிகளுக்கு நீங்க எக்ஸம்பிளரி பனிஷ்மெண்ட் வழங்கித்தான் ஆக வேண்டும். தண்ணியெல்லாம் காட்டுறதுக்கு மாத்துறதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்டே கிடையாது. சஸ்பென்ஷன்ல வச்சு அவர்களுக்கு காசே கொடுக்க கூடாதுங்க. சப்ஸ்டிஷன்ஸ் அலவன்ஸ் இருக்கு இல்லையா? சப்ஸ்டிஷன்ஸ் அலவன்ஸை கட் பண்ணுங்க. கோர்ட்ல போட்டு வாங்கிட்டோன்னு வச்சுக்கலாம். கோர்ட்ல போனா இப்ப சரமாரியாக திட்டுதான் வாங்குறாங்க அனைவரும். அப்ப அந்த அளவுக்கு, அதாவது இப்ப இருக்கின்ற கோர்ட்டினுடைய அந்த லட்சியம் என்னன்னு பாத்தீங்கன்னா பல இடத்துல வந்து அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல குறிப்பாக ஜஸ்டிஸ்
நீட்ஸ் டு பி சீன் அஸ் பீங் சர்வ்ட் என்ற இடத்துல வந்து ஜட்ஜுகள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது நல்ல விஷயமாக தான் பாருங்க. பல கெட்ட விஷயங்கள் இருந்தால் கூட நல்ல விஷயம் இது ஒண்ணு இருக்கிறதா பார்க்கிறேன். அப்போ வந்து இவர்களுக்கு கம்ப்ளீட்டா இது சேலரியே வெட்டிட்டு அந்த கம்பேஷனேட் இது இருக்கு இல்லையா, அதையும் வெட்டி போட்டு நீங்க கோர்ட்ல போய் போட்டு வாங்கிங்க, அரசாங்கம் தர முடியாது என்ற ஒரு முடிவை வந்து அரசாங்கம் எடுக்க வேண்டும். ஆனா போலீஸை பொறுத்தவரை போலீஸ் ஒரு லா இன்டு இன்செல்ஃப். அவங்க என்ன வேணா செய்வாங்க, என்ன வேணா செய்து கொண்டிருப்பார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை யாரும் ஒரு கேள்வி கேட்க முடியாது என்று இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும். இப்ப நீங்க போலீஸ் ஆனா என்ன இம்பியூனிட்டி செய்யலாம், என்ன வேணா செய்யலாம் என்ற அந்த இது போக்க வந்து நாம் வந்து ஃபர்ஸ்ட் நிறுத்த வேண்டும். அதன் பிறகுதான் பாக்கி இருக்கின்ற விஷயங்களுக்கு நாம் செல்ல முடியும் என்று நான் கருதுகிறேன். அதுக்கு இது பக் ஸ்டார்ட்ஸ் வித் தி ஹோம் செக்ரட்டரி. முதல்வர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம், அப்ப ஹோம் செக்ரட்டரியில இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆனா ஹோம் செக்ரட்டரி ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறதா பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்துக்கே இன்னும் வந்து பெரிய ஆக்ஷன் இல்லைன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய விளைவு என்ன? அதனுடைய விளைவு என்ன? அதிகார மட்டத்தில் தான் இருக்க வேண்டுமே தவிர அரசியல்வாதிகள் மட்டத்தில் கிடையாது. அப்போ மு.க. ஸ்டாலின் சொன்னாரு, இதன் பிறகு இப்படி ஒரு விஷயம் நடக்காது என்று கூறினார். அதற்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்கினார். அதன் பிறகு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாங்களா கிடையாதா? ஹோம் செக்ரட்டரி ஃபாலோ பண்ணாரா, டிஜிபி ஃபாலோ பண்ணாரா? இதுதான் கேள்வியா இருக்கிறது. அதே அந்த கேள்வியை தான் நான் எழுப்ப விரும்புகிறேன். அதுல தான் ரிவ்யூ பண்ணி இந்த ஹோம் செக்ரட்டரி மாற்ற வேண்டும் என்று அந்த கேள்வி, அந்த ஒரு டிமாண்டை நான் வைக்கிறேன். 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு இறந்தவர்களுக்கு அரசாங்கத்தால அறிவிக்கப்பட்டிருக்கு. இது சிலரால விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. சில அரசியல் தலைவர்கள், சீமான் போன்றவர்கள் கூட இதை விமர்சிக்கிறாங்க. எதுக்கு வந்து சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாங்க. இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கறது அப்படிங்கிறது சரியா? உங்களுடைய பார்வை என்ன? இல்ல நான் கேக்குறேன், இந்த இப்போ இந்த குடும்பங்கள் என்ன பண்றது? அப்புறம் அவங்க என்ன பிச்சை எடுக்கணுமா? உங்களை மாதிரி டொரண்டோ நகர்லயும், பாரிஸ் நகர்லயும், பான் நகர்லயும் போய் பிச்சை எடுக்கிற வசதி வந்து இந்த பசங்களுக்கு கிடையாது. அவங்கள அரசாங்கம் தான் காப்பாற்றணும். என்னங்க பேசுறாரு? என்ன அறிவு இருக்கா என்ன? அதாவது நான் கேட்கிறேன், அரசாங்கத்தினால இந்த இழப்பு வருதா இல்லையா? அரசாங்கத்தினுடைய மெத்தனா போறதுனால தானே இந்த இழப்பு, உயிர் காரணம். ஆமா, அப்ப அரசாங்கத்தினால வருகின்ற உயிரிழப்பு, ஒரு லாண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனால வருகின்ற உயிரிழப்பு, அதுக்கு நீங்க வந்து காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டீங்களா? காம்பன்சேஷன் கொடுக்க கூடாதா? நான் சொல்றேன், ஏன் டாக்ஸ் இருந்து கொடுங்க, ஏன் டாக்ஸ் இருந்து டபுளா எடுத்து கொடுங்கிறேன். அந்த மாதிரி எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க. அரசாங்கம் அதை தாண்டியும் பல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று தான் சொல்றேன். என்னுடைய பிரச்சனை இவ்வளவுதான். இப்ப வந்து ஒருத்தர் வந்து இந்த கள்ளச்சாராய மரணத்துல சரி 4 லட்சம் அப்படின்னு வச்சீங்கன்னா, இன்னொரு இஷ்யூல நீட்டு சாவன்னு வச்சீங்கன்னா அதுக்கு 2 லட்சம் வச்சுட்டீங்கன்னா எனக்கு அங்கதான் பிரச்சனை வருது. நீங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரியான ஒரு பாலிசியை வகுத்து கொண்டு அந்த பாலிசி முக்கியம் சொல்லுங்க. இது மாதிரி ஆமாமா, அந்த எக்ஸ்கிரேஷன் ஆனாலும் காம்பன்சேஷன் ஆனாலும் நீங்க என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நீ கொடுக்குற அமௌண்ட் வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் நிகரா இருக்கணும். ஒரு ஆக்சிடென்டல் டெத் ஆனாலும் சரி, இல்ல ஒரு கள்ளச்சாராய டெத் ஆனாலும் சரி, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு டெத் ஆனாலும் சரி, அது அரசாங்கத்தினுடைய மெத்தனம் அதுல இருந்து நான் நிச்சயமாக அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காம்பன்சேஷன் இருக்கும். இந்த சர்ச்சையே இருக்கக்கூடாதுங்க. இந்த பிரச்சனையே வந்து நான் வந்து விவாதம் பண்ணவே கூடாது. அரசாங்கத்துக்கு ஒரு பாலிசி இருக்கணும். இன்னைக்கு அந்த பாலிசி கிடையாது. அதனால வந்து இதை விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி வந்து இந்த பிச்சை எடுக்கிறவங்க எல்லாம் இதை பத்தி பேசக்கூடாது. வெளிநாட்டுல போய் பிச்சை எடுக்கிறவங்க வந்து இதை பத்தி பேசக்கூடாது. நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி. Hola! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. நகை முன்பதிவு திட்டம், ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் 100% செய்தாரம் கிடையாது. பழைய நகையின் அதே எடைக்கு புது நகை. லலிதா ஜுவல்லரி. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.